ஒரு மனிதன் காலையில் நேரத்துல வாக்கிங் போயிட்டு திரும்ப வரும்போது கருப்பு நிறத்துல இருக்கிற ஒரு பெர்ரி ஃப்ரூட்டை பறிச்சுட்டு வராரு. அவர் தன்னோட நண்பர்கிட்ட வந்து ஒரு காரியத்தை கேக்குறாரு. இந்த பெர்ரி ஃப்ரூட்ல சில பழங்கள் ருசியா இருக்குது, சிலது ருசி இல்லாம இருக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேக்குறாரு. அப்போ அவரோட நண்பர் சொல்றாரு, அதுக்கான பதில நான் சொல்றேன்னு சொல்லிட்டு, அதாவது பொதுவா பனிக்காலங்கள்ல பழுக்கும் பழங்கள் தான் அதிகமா சுவை மிக்கதா இருக்கும் அப்படின்னு அவர் சொன்ன காரியம் இவருக்கு ஆச்சரியமா இருந்தது. பனி செடிகளின் மேல விழும்போது அந்த செடி வாடி வதங்கி போயிரும் அப்படித்தானே நம்ம நினைக்கிறோம். ஆனா அப்படி வதங்கி போன செடி மீண்டும் உயிர் பெற்று அந்த செடியில பழுக்கிற பழம்தான் ரொம்ப ருசியானது. அது தவிர மற்ற காலங்களில பழுக்கும் பழங்கள் அது சுவை குறைந்ததா தான் இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னாரு. ஆமாங்க. அதே போலதான் அநேக கடினமான சூழ்நிலைகளை தாண்டி வரும் மனுஷங்க தான் மத்தவங்களோட வாழ்க்கையில ஆசீர்வாதமானவங்களா இருப்பாங்க. ருசி நிறைந்த கனி தரும் வாழ்க்கை வாழ்பவர்களா இருப்பாங்க. இதுக்கு உதாரணமா வேதத்துல யோசேப்போட சரித்திரத்தை நம்ம வாசிக்கிறோம். இன்னைக்கு நீங்களும் நானும் மற்றவங்களுக்கு சுவை தரக்கூடிய கனி உள்ளவர்களா நம்ம இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா, நம்மளோட வாழ்க்கையில வர கடினமான சூழ்நிலைகளை வேணான்னு சொல்லாம அத சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். அப்பதான் நீங்களும் நானும் மத்தவங்களோட வாழ்க்கையில சுவை நிறைந்த கனி தரக்கூடியவர்களா இருப்போம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல.